தொல்லியல் பொருள் சம்பந்தமான இந்த விவாதத்திலே எனக்கு முன்னர் கருத்து தெரிவித்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று நான் நினைக்கின்றேன், குறிப்பாக வடக்கில் வரலாறு, அதேபோல் வடக்கு கிழக்கு வரலாறு என்பது பல இனங்கள், பல மதங்கள் மற்றும் பல பண்பாடுகளின் பங்களிப்புகளால் உருவானது என்பதை உணர்ந்து, அந்த வகையில் தொல்லியல் ஆய்வுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வெளிப்படைத்தன்மை, அறிவியல் ஆதாரங்கள், சட்ட பாதுகாப்பு மற்றும் சமூகங்களுக்கிடையிலான சமத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும். இத்தகைய ஒருங்கிணைந்த அணுகுமுறையே இலங்கையின் மரபுரிமையை நிலையான முறையில் பாதுகாப்பதுடன் தேசிய நல்லிணக்கத்தையும் வரலாற்று நீதியையும் வலுப்படுத்தும் என இந்த அரசாங்கம் ஆழமாக நம்புகின்றது. எனவே அந்த வகையில் இது குறித்து குறிப்பாக எமது அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற கலந்துரையாடல்களின் போது இந்த விடயங்கள் கரிசனை கெடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அடிக்கடி நாமும் அந்த விடயம் பற்றி கலந்துரையாடுகின்றோம். குறிப்பாக எமது நாட்டிலே இருந்த துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமைதான் சிலபோது தொல்லியல் என்பது இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த தொல்லியல் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற ஒரு நிலை காணப்பட்டது. எனவே ஒரு சில கட்டங்களில் அரசியல்வாதிகள் சிலபோது இந்த விடயங்களை தனது அரசியல் லாபங்களுக்காக இந்த விடயங்களை பாவித்து வந்தார்கள். எனவே இன்றைய தினம் தேசிய தொல்லியல் சம்பந்தமான ஆய்வரங்கொன்றை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக நான் நினைக்கின்றேன், இன்று இங்கு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விடயத்தின் ஊடாக குறிப்பாக நான் நினைக்கின்றேன், ஒரு அரசாங்கம் என்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அனைவரும் தமது உரிமைகளை பாதுகாக்கின்ற, உரிமங்களை பாதுகாக்கின்ற, தொல்லியலை பாதுகாக்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக நகர வேண்டும். அதனூடாகத்தான் நான் நினைக்கின்றேன் ஒரு சிறப்பான இந்த துறையை எமக்கு கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே தான் அந்த வகையில் இன்று மேற்கொள்ளப்படுகின்ற இந்த திருத்தத்தின் ஊடாக குறிப்பாக இந்த துறை சார்ந்த பல விடயங்களை பாதுகாக்கின்ற, இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு இனத்துக்கும் சொந்தமான பல்வேறுபட்ட தொல்லியல் ஆதாரங்கள் காணப்படுகின்றன. அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் வலுவான ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது என்பதை இந்த அவைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று நான் நினைக்கின்றேன், தொல்பொருள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை போன்று இந்த இடங்களை பாதுகாப்பதை போன்று நான் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கின்ற போது அந்த நாடுகளிலே தொல்பொருள் ஆராய்ச்சி ஊடாக மேற்கொள்ளப்பட்ட தளங்கள் இன்று குறிப்பாக சுற்றுலா துறைக்கான சிறந்த தளங்களாக அவை மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே நாமும் இந்த விடயம் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அத்தகைய ஒரு குறிப்பாக இந்த இடங்களை சிறப்பான முறையிலே பாதுகாத்து அதனை வளப்படுத்தி அதனூடாக எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு துறையாகவும் இதனை எமக்கு மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே போன்று மரபுரிமை பாதுகாப்பு அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் பொது மக்களினது பாரிய ஒத்துழைப்பும் இன்றியமையாத ஒன்றாக நான் கருதுகின்றேன். எனவே அரசாங்கம் இதனை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதைப் போல பொதுமக்களும் அதற்கான ஒத்துழைப்புகளை கண்டிப்பாக வழங்குவதன் ஊடாக இந்த துறையை சிறப்பான ஒரு துறையாக எமக்கு மாற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பம் காணப்படுகிறது. எனவே மிக கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் கடந்த காலங்களில் எமது நாட்டிலே காணப்பட்ட ஒரு விடயம்தான் தொல்லியல் என்று வருகின்ற போதே அது ஒரு சமூகத்தை சார்ந்ததாக மட்டும் கணிக்கின்ற ஒரு விடயமாக காணப்பட்டு வருகின்றன. எனவே அது சிலபோது இனரீதியான சில முரண்பாடுகளுக்கும்
இந்த சிலரது செயற்பாடுகள் காரணமாக அமைந்தன. எனவே அந்த நிலைமைகளை மாற்றி தொல்லியல் என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளதும் வரும் ஒன்றாக இணைந்து பாதுகாக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ற அந்த உணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்குகின்ற கடமை எம் அனைவருக்கும் இருக்கிறது. எனவேதான் குறிப்பாக தொல்லியல் என்பது கடந்த காலத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதே போன்று அது சமகால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எதிர்கால கொள்கைகளை வகுப்பதற்கும் பங்களிக்கக்கூடிய ஒரு துறையாக நான் அதனை காணுகின்றேன். கடந்த காலத்தை பற்றி அதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த துறையாக இந்த தொல்லியல் துறை காணப்படுவதைப் போல சிலபோது இன்றைய சூழ்நிலையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு அந்த ஆய்வுகள் அந்த தற்காலத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைகின்ற பல சந்தர்ப்பங்களை இதன் ஊடாக கண்டுகொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் குறிப்பாக தொல்லியல் துறை சார்ந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்ற போது இந்த நாட்டின் உரிமங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த அர்ப்பணிப்புகளுக்கு உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இரவு பகலாக நின்று ஏனைய சமூகத்துக்கு அதனை பாதுகாப்பதற்கான பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற ஒரு விடயத்தை நான் காணுகின்றேன். எனவேதான் எமது தொல்லியல் பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கின்றேன் இன்று மேற்கொள்ளப்படுகின்ற இந்த திருத்தத்தின் ஊடாக தொல்லியல் துறை சார்ந்து பல்வேறுபட்ட பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஊந்து சக்தியாக இந்த விடயம் காணப்படும் என குறிப்பிட்டுக் கொள்வதோடு විශේෂයෙන් අද දිනයේදී බොහෝ දුරට ඊයේ දිනේත් අප රට තුල සාකච්ඡා වෙච්ච කාරණාව තමයි මීගමුව බන්ධනාගාර සිද්ධි. මම හිතන්නේ ඒ සියලු දෙනාටම අපේ බලවත් ශෝකය ප්‍රකාශ කරන ගමම්ම මම මෙහිදී එක් කාරණාවක් විතරක් මතක් කරන්න කැමතියි. විශේෂයෙන් අපේ රටේ දේශපාලඥයන් බොහෝ දුරට අතීතයේ විශේෂයෙන් ගනුදෙනු කරලා තිබෙන්නේ කා සමාද කියන කාරණාව අපට පැහැදිලිව කියන්න පුළුවන්. විශේෂයෙන් අද දිනේදී අපි සාකච්ඡා වෙන මේ පුරාවිද්‍යා සම්බන්ධව ගත්තත් රටේ වටිනා සම්පත් දේශපාලඥයන් Tamanගේ බලය වෙනුවෙන් විතරක් නෙවෙයි ධනය වෙනුවෙන් ඉතාමත්ම තුච්ච ලෙස පාවිච්චි කරන අවස්ථාවන් තිබුණා. මෑතකදී අපි දැකපු දේ තමයි විශේෂයෙන් අද සමහරු කිඹුල් හඳුළු හෙළුවත් අපි අතීතයේ අපි දන්නවා ඒ දේශපාලඥයන් සමග මිත්‍රකම් පැවැත්වුවේ කවුද? ඔවුන් සමග ගනුදෙනු පැවැත්වුවේ කවුද? ඒ වගේම අනාගතයේදී ආණ්ඩුවක් ගොඩනගන කොටත් ඒ පාර්ශවයේ සහයෝගයත් එක්ක තමයි නැවතත් අපට බලය අවශ්‍යයි කියන තැනකට සමහරු අදහස් දක්වන තැනකට සමහරු පත්වීම තුළ තමන් හිටගන්නේ ඒ පාර්ශවය කියන එක ඉතා පැහැදිලිව සඳහන් කර තිබෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ ඇත්තටම අපිට වක්කීමක් තිබෙනවා. මේ අධිකරණ අමාත්‍යවරයා සඳහන් කළා වගේම මේ සියලු අභියෝග ජය ගනිමින් යහපත් රටක් ගොඩනැගීමට අපි සියලු දෙනාම එකතුව වැඩ කළ යුතුයි කියන එක. Honorable Harshana Rajakarna, you have 7 minutes. Thank you. නියෝජක කතානායකතුමනි, ඊටාම කනගාටුදායක සිදුවීමක් මා නියෝජනය කරන ගම්පහ දිස්ත්‍රික්කයේ මීගමුව බන්ධනාගාරයේ සිදු වුණා. ඒ ජීවිත අහිමි වෙච්ච ඒ වගේම යම් තුවාලයට ලක් වෙච්ච ඒ සියලුම දෙනාට ප්‍රථමයෙන්ම අපේ කනගාටුවත් ඒ ඉක්මන් සුවයත් ප්‍රාර්ථනා කරනවා. ඇත්තටම අද අපිට දකින්න තියෙන්නේ මේ මීගමුව බන්ධනාගාරයේ වෙච්ච සිදුවීම අද මුළු රටේම සිදු වෙලා තියෙනවා. මේක මේ අලුත් දෙයක් නෙමෙයි. අද මුළු රටේම නායකත්වයක් නැහැ, කලබනාකාරීත්වයක් නැහැ. මේ ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න ඒ අත්දැකීමක් නැහැ. ඒ ප්‍රශ්න වලට නිසි ආකාරයෙන් ඒවා හඳුනා ගන්න නැහැ කලින්ම. මෙන්න මේ රටේම වෙලා තියෙන දෙයක් තමයි මීගමුව බන්ධනාගාරයෙන් මේ